ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஒரு ஆராதனை நாளிலும் கர்த்தரை பாடி அவரை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் அவர் நம் மத்தியில் அவர் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் அவர் காண பண்ணுவார். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த மனிதனுடைய தலை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தலை உயர்த்தப்படணும்னா அதுக்கு ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய அபிஷேகம் மிக மிக தேவை. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தரத்தையும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் காலை வேளையில என் தலையில் என் சிரசில் வந்து அமரட்டும் என்று சொல்லி தாகத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள். சேர்ந்து பாடுங்க. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் நான் முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, தேவ அபிஷேகம் எனக்குள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம் ஏராளம். ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்களுடைய காயத்தை கட்டும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் என் மீது இறங்கி வந்திருக்கிறது. நான் கர்த்தருக்காய் எழும்புவேன். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், நான் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் என் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர். ஆமென். அபிஷேகம் தலைமேலே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்ட
அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடைய போர்த்தனம் ஒடுங்கி போன ஜனத்திற்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாய் துதி என்கிற அந்த உடையை போர்த்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்துல கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பொல்லாத பிசாசினால் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியான தேவ அபிஷேகம் இந்த காலை மேலையில நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. நம்மை கொண்டு தேவன் தேசத்தை அசைப்பார். நம்மை கொண்டு தேவன் இந்த பகுதியை இந்த பட்டணத்தை கலக்குவார். துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் தேவ அபிஷேகம் என் மேலே பரிசுத்த ஆவியானவரே வாஞ்சிக்கிறவர்கள் மேலே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே தேவ அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் மிக வேகமா கிருபையின் காலம் இதுவன்றோ நாம் அறிவிக்கணும் மிக வேகமா இரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்தமாகணுமே இரட்சகர் இயேசு வரப்போகிறார் பிறரை ஆயத்தமாக்கணுமே அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவேன் சுவிசேஷம் இருமைப்பட்ட அனைவருக்கும் நான் முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே அபிஷேகம் என் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கி வந்திருக்கிறார் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே தேவ அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர்
எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஓ அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவன் சும்மா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் பிறரை ஆயத்தமாக்கும்படியாய். நாமும் ஆயத்தமாகணும், மற்ற ஜனங்களை என்ன பண்ணணும்? ஆயத்தமாக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பார் என்று சொன்னால் அநேக ஜனங்களை ஆயத்தமாக்கும்படியாகவே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள தம்முடைய பரிசுத்த ஆவியை வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியா, ஏதோ ஒரு கட்டுகளில் சிக்கி போயிருக்கிற ஜனங்களை விடுவித்து ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவே தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நாம் எதற்காக பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆராதனைக்கு வர்ற நேரத்தில், பாடல் நேரத்தில், ஆராதனை நேரத்தில், ஜெப நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடி துதிப்பதற்கும், அபிஷேகத்தில் ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே பயன்படுத்தி விட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், பூட்டி லாக் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சுக்கொள்கிறோம். நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிடுறோம்? வைத்துக் கொள்ளுகிறோம். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தும் பொழுது அநேக ஜனங்கள் நம் மூலமாய் பலனை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பதற்கு தேவன் உங்களை நீங்கள் மாத்திரம் நிரம்பி நிரம்பி அப்படியே உட்கார்ந்து கொள்வதற்காக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணவில்லை. எதற்காக கர்த்தர் அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அநேகரை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறவர்கள் கூட அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்படும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் செயல்படுவார் என்று சொன்னால் அவனை எந்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவனை கொண்டு நிறுத்தி அவன் மூலமாய் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அவர் இறங்கி அவர் பலமான காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம துதித்து அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எழும்ப பண்ண போகிறார். ஒருவேளை நீங்க அப்படியே படுத்து போன நிலையில, உட்கார்ந்து போன நிலையில, முடமாக்கப்பட்ட நிலையில அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் இந்த நாளில் முடங்கி போன நிலையில நீங்க காணப்பட்ட நிலையில வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை உருவாக்கும்படியாய், அவர் உங்களை எழும்ப பண்ணும்படியான ஒரு வல்லமையை இன்றைக்கு உங்களுக்குள்ள கொடுத்து அவருக்காய் உங்களை ஓட பண்ண போகிறார். தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே கொஞ்சம் வாய்களை திறந்து கண்களை மூடிக்கொள்ளுங்க. தயவு செய்து யாரும் கண்ணை மாத்திரம் திறக்காதீங்க. நல்ல கண்களை மூடிக்கொண்டு ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். சந்தேகப்படாதபடிக்கு எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் வரவேற்று, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. ஒருவேளை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத நிலையில இருப்பவர்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க அபிஷேகம் தேவை, எனக்கு உங்க அபிஷேகம் தேவை, அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். துதிக்கும் பொழுது அவருடைய அபிஷேகத்தை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தயவு செய்து யாரும் கையை கட்டாதீங்க, யாரும் கைகளை மாத்திரம் கட்டாதீங்க. உங்க வாய்களை தரங்க. வாயை மூடிட்டு அமைதியாகவும் இருந்துடக்கூடாது. ஒரே ஒரு காரியம் தான், தேவனுடைய அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய நாவு திறக்கப்பட வேண்டும். அவனுடைய கரங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தாகத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அவன் வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து அவனை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அபிஷேகம் உங்களை அது மேன்மைப்படுத்தும். தேவனுடைய அபிஷேகம் உங்க தலையை உயர்த்தும். நீங்க செய்ய முடியாத காரியத்தை உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னார் அவர் அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களால் செய்ய முடியாதவைகள், உங்கள் பலத்தினால் உங்கள் திறமையினால் செய்ய முடியாத காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்களுக்குள் இருந்து செய்ய அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் பலமுள்ளவராய் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. துதிக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில கடந்து வரட்டும் ஐயா. ஒரு விசை கடந்து வருவதாக வாஞ்சிக்கிறவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர், வாஞ்சிக்கிறவர்கள் மேல் அந்த கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தாவை
இப்பொழுது இறங்கி வரட்டும், இப்பொழுது இறங்கி வரட்டும், இப்பொழுது இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும், தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். அநேகர் அமைதியா நின்று கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி தாகத்தோடு கேளுங்க. உங்க பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. நான் சும்மா நின்று போயிடக்கூடாது டாடி. நான் இப்படியே நின்று என் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. என் மூலமா அநேகர் பயன்பட வேண்டும். என் மூலமாய் கர்த்தருக்கு ஒரு பயன் உண்டாக வேண்டும். நான் கனத்திற்குரிய பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு, அவரால் பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டுமே. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துவதற்கு ஏற்ற அப்பா விதத்தில் என்னை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிரப்புவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தாகத்தோடு வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நுகங்கள் முறியட்டும், நுகங்கள் முறியட்டும், கட்டுகள் முறியட்டும், கட்டுகள் முறியட்டும், எல்லா தடைகளும் முறியட்டும். அபிஷேகம் இறங்கட்டும்பா, அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தாவே இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்கும்படியாய் இறங்கி வருவீராக. ஷபல கரதடனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள் இறங்கின பொழுது தாவீதினுடைய தலை நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்தது. எப்பொழுது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்று முதல் கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்து விட்டார். உங்களை கர்த்தர் அபிஷேகிப்பார் என்று சொன்னால், அந்த அபிஷேகத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொன்னால், உங்க தலை நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களால் செய்ய முடியாததை உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு செய்வார். எந்த ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் தோற்று போன நிலையில் இருப்பீர்களோ, அந்த காரியத்தை உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டே அதை செய்து முடிப்பார். காரணம், அபிஷேகம் அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அபிஷேகம் அது எந்த இடத்தில் அது கடந்து செல்லும். அபிஷேகம் அது எந்த இடத்தில் அது மேலாக உயர்ந்து நிற்கும். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு எல்லா ராணுவ வீரர்களால் செய்ய முடியாத காரியத்தை தாவீதை கொண்டு கர்த்தர் செய்தார் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரியம்தான். தாவீதுக்குள்ள இருந்த அந்த கர்த்தருடைய அபிஷேகம், தாவீதுக்குள்ள இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு தாவீதை உயர்த்தினார், தாவீதை எடுத்து நிறுத்தினார். உங்களை எடுத்து நிறுத்துவார். உங்களை எடுத்து நிறுத்தும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த இடத்துல நீங்க முடியாத நிலையில நிற்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை நிற்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். உங்களை நிற்க பண்ணுவதற்கு ஒரே ஒரு வல்லமை மாத்திரமே, அது பரிசுத்த ஆவியின் வல்லமை மாத்திரமே உங்களை எடுத்து நிறுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலே கர்த்தாவே நீர் நிரப்புவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தனி நபர்கள் மீது இறங்கினார். அங்கங்கே ஒவ்வொரு காலத்திலும் நியாயாதிபதிகள் மீது, ராஜாக்கள் மீது, தீர்க்கதரிசிகள் மீது இறங்கினார். அதுவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தனி நபர்களை அல்ல, ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிரப்ப ஆரம்பித்தார். ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் உருவாக்க ஆரம்பித்தார். பெந்தேகோஸ்தை நாளில் மேல்வீட்டு அறையில் கூடி வந்திருந்த அத்தனை பேரும், சுமார் 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். காரணம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இனி அங்கொன்று இங்கொன்றாக அல்ல, ஒரு முழு கூட்டமாய் எழும்ப வேண்டும், ஒரு பெருங்கூட்டமாய் எழும்ப வேண்டும். சபையே, நீங்க நிரப்பப்படணுங்கிறத என் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவருடைய வல்லமை எப்பொழுது உங்க மேல இறங்க ஆரம்பிக்கிறதோ நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஜெயம் உண்டாகும். உங்களை கொண்டு இந்த தேசத்திற்கு ஒரு ஜெயம் உண்டாகும். காட்டுக்குள்ள
மந்தையை காத்து கொண்டிருந்த தாவீது கரடியை கிழித்தெறிந்தான், சிங்கத்தை கிழித்தெறிந்தான். அதுவே பரிசுத்தாவியின் வல்லமை ஊற்றப்பட்ட பொழுது அதுவரையிலும் தனக்கு பயன்பட்டு கொண்டிருந்தவன் இப்பொழுது தேசத்தின் எதிரியாகிய, தேசத்தின் ஜனங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை நிர்மூலமாக்கும் தேவ பலத்தை பெற்றுக் கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வந்திருக்கிற உங்களை தேசத்தை பாழாக்க எத்தனிக்கிற பொல்லாத கூட்டத்தை நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனையிலே அவர் பிரத்யட்சமாய் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. குட்டி குட்டி பிசாசுகளை அல்ல, சின்ன சின்ன கரடியையும் சிங்கத்தையும் அல்ல, பெரிய கோலியாத்த அவனுடைய சேனையை வீழ்த்துவதற்காக தேவ அபிஷேகத்தை பெற்றான் தாவீது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஒரு தாவீதாய் இந்த தேசத்திற்கு, இந்த பகுதிக்கு, இந்த பேய்க்குளத்தின் எல்லைக்குள் இருக்கிற அத்தனை இருளின் அதிகாரத்தையும் நொறுக்கி போடுவதற்கு கர்த்தர் உருவாக்க எத்தனிக்கிறார். ஷபரகபா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. தகப்பனே, என் சபையை நிரப்புங்கப்பா. நாங்க சத்துருவை வீழ்த்தும் படை வீரர்களாய் எழும்பணும். சத்துருவை குறிவைத்து தாக்கக்கூடிய தேவ அபிஷேகம் பெற்றவர்களாய் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவரே, ஆவியானவரே. இந்த சபையை நிரப்ப வாங்கப்பா. தேவரீர், எங்களை உருவாக்குகிற உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பெருக்கெடுத்து பாய்வீராக. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே பலமாய் இறங்கி வருவீராக. தேவரீர், உமக்காய் வாழக்கூடியவர்களாய் எங்களை உருவாக்கக்கூடிய உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிறவர்கள் கேட்கலாம், தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. அண்ணா கண்ணமோடு, அக்கா கண்ணமோடு, கர்த்தரை நோக்கி பாரு, அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய், உன்னை பரிசுத்த பாத்திரமாய், உன்னை எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அபிஷேகம் என் தலைமேலே, பாவத்தை சுமந்தது போதும், சாபத்தை சுமந்தது போதும், பிசாசின் முகத்தை சுமந்தது போதும். நான் அபிஷேகத்தை சுமக்கணும், ஆவியானவருடைய வல்லமையை சுமக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவரே, இந்த சபையை உருவாக்க ஆண்டவரே. நாங்க இந்த பேய்க்குளத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை ஓட ஓட துரத்தணும். இது பரிசுத்த சேனையா, கர்த்தருக்கென்று எழும்பணும்.
அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. ஆண்டவரே, என்ன சுற்றிலும் கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படணும். விக்கிரகத்தை தேடி ஓடுகிறவர்கள் வெளியே வரணும். பாவத்தில் விழுந்து கிடக்கிறவங்க வெளியே வரணும். பிசாசினால் பாழாக்கப்பட்ட குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. எனக்குள்ளே அந்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அக்கினி பொறியாய் என் கர்த்தருக்காய் நான் எழும்பணும். சத்துருவை மேற்கொள்ளணும். தேசத்தை கர்த்தருக்காய் சுதந்தரிக்கணும் ஆண்டவரே. அழியும் ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். தேவ நாமம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமம் பேய்க்குளத்துக்குள்ள உயரணும். நான் இருக்கிற கிராமத்துல கர்த்தாவே என்ன கண்டு பிசாசு நடுக்கணும். சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மீதும் அக்கினியாய், அக்கினிமயமான நாவுகளாய் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கியது போல இப்ப இறங்குங்க ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க டாடி, நிரப்புங்க டாடி, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட ஆரம்பித்து விட்டால் இந்த எல்லைக்குள்ள பிசாசு இருக்காதுங்க. உங்க ஊருக்குள்ள இருக்கிற விக்கிரக ஆவி அந்த இடத்தை விட்டு ஓடிய போயிடும். பாவத்துல கட்டப்பட்டவன் வெளியே வருவான். சாபத்துல கட்டப்பட்டவன் வெளியே வருவான். இயேசுவை தேடி ஒரு கூட்டம் வரும். எப்போ தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படும் போது. பரிசுத்த ஆவியின் சாரம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. சாரமற்ற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சாரத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் தரித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் சாரத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஐயா. நாங்கள் எழுந்து ஜொலிக்கணும். அணைந்து போய் கொண்டிருக்கிற திரிகளாய் அல்ல, அணைந்த விளக்குகளாய் அல்ல ஆண்டவரே. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் ஐயா. எங்களை அப்படி மாற்றுங்க. இந்த சபை அப்படி மாற்றுங்க. இந்த ஊழியக்காரன் அப்படி மாற்றுங்க. நாங்க எரிந்து கொண்டே இருக்கணும். நாங்க எரிந்து கொண்டே இருக்கணும். ஆவியின் அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கணும், ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையில ஒவ்வொரு நாளும் நாங்க பலப்படணும். நாங்க கனி உள்ளவர்களா வாழணும். தேவரீர் கனியுள்ள வாழ்க்கை வாழணும். எஜமானுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழணும். அழைத்தவர், அபிஷேகித்தவர், ஆயத்தப்படுத்தினவருக்கு பிரியமாய் வாழணும். எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நான் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பினாவியானவரே,
வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. எங்க மத்தியில வாங்கப்பா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வாங்கப்பா. வெல்கம் டாடி, உம்மை வரவேற்கிறோம். எங்க மத்தியில வாங்க. பத்தோடு ஒன்றாய் வாழ விரும்பல ஆண்டவரே. பத்தோடு ஒரு சபையா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரே, என்னை அனுதினமும் நடத்தும். உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. என்னை அழைத்ததற்கு, என்னை அபிஷேகித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை நான் நிறைவேற்றணும். எனக்கு நீங்க கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு உங்க ராஜ்யத்துக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே. குறை வச்சிடக்கூடாது, உங்களை ஏமாத்திடக்கூடாது ஆண்டவரே. நான் சரியா வாழணும். என் சபை சரியா இருக்கணும் ஆண்டவரே. என் சபையின் பிள்ளைகள் சரியா ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பணும் ஆண்டவரே. பிசாசோடு அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. பாவத்துக்கும் பிசாசுக்கும் உலகத்திற்கும் பணத்துக்கும் போதும் ஆண்டவரே. வேண்டாம்ப்பா. உமக்காக வாழ இந்த சபையை உருவாக்கும் ஆண்டவரே. உங்க கரத்துல தாழ்த்துறோம். தொடர்ந்து ஆராதனின் ஒவ்வொரு பகுதியும் நீர் அசைவாடும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.